நம்ம அன்புடைய மாஸ்டரை வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க போகிறாங்க. சரி வாங்க போயிட்டு மாஸ்டர் கொடுக்கும்போது நம்ம பிஎஸ்சியோட யூடியூப் சேனலுக்கும் சிலம்பம் அகாடமிக்கும் ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமேட்டு நம்மளோட பிஎஸ்சியோட இந்த ஒரு இதுக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் வந்து நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா நிறைய மேட்ச் எடுத்து போவார். ஒன்று இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட் எல்லாமே எடுத்து போவார். பக்காவாக இருக்கும். நீங்கள் வந்து வாழ்க்கையில் பெருசாக முன்னேறிடலாம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்லாம் இருக்கும். சிலம்பம் இருக்குது, கராத்தே இருக்குது, ஊஷு, ஜிம்னாஸ்டிக்கு, யோகா எல்லாமே இருக்குங்க. இங்கே இல்லாததே கிடையாது. எங்கள் மாஸ்டர் எடுக்காததே கிடையாது. அவர்கிட்ட வந்துட்டோம். இப்போ அவரை எப்போ இன்ட்ரடக்ஷன் பண்ணலாம். வாங்க போகலாம் வராரு. கம்மா லெட்ஸ் கோ. அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சிவரா வந்து இவனால அவர் எதிரிலேருந்து வீடியோ எடுத்துட்டு இப்போ அவருக்கு பக்கத்தில் வீடியோ எடுக்க மாட்டோம். வந்துட்டார் பாருங்க இப்போ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து இதுதான் வந்து எங்கள் காலேஜ் மாஸ்டர். இவர் எடுக்காத ஸ்போர்ட்டே இல்லை. யோகா, ஜிம்னாஸ்டிக்ஸ், கராத்தே எல்லாம் எடுப்பாரு. ஃபுல் எல்லாமே எடுப்பாரு. எல்லாரும் இதான் தப்பு பண்ணா அவ்வளோதான் அதை காலி பண்ணுவேன். சரியான வந்து சரியான ஆளு. எல்லா மேட்ச் கட்டு போறேன். இன்டர்நேஷனல், நேஷனல் எல்லாத்துக்கும் கட்டு போறேன். அப்புறம் இவங்க தான் வந்து சந்தியாக்கா. இவங்களுக்கு கொடுக்க இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. ஏன்னா இவங்களை பத்தி தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க தான் உமன் ஃபைட்டரு. எல்லாம் இவங்க வந்து வேல் நேச்சரோட தங்கச்சி. பக்காவான ஆளுங்க, சூப்பரான ஆளு. அப்படியே இவங்க போட சண்டை இல்லைங்க, பக்கா சண்டை போடுவாங்க. கேர்ள்ஸுக்கு எல்லாருக்கும் செல்ஃப் டிஃபென்ஸ் சொல்லி தருவாங்க. பக்காவான ஆளு. ஓகே பாய். பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் பத்தி சொல்லியாச்சு. அங்க இருக்க அந்த ரிவரை பத்தி சொல்லல, மற்ற பத்தி சொல்லியாச்சு, கேட்டு பத்தி சொல்லியாச்சு. இப்ப எங்க இருக்க தண்ணியை பத்தி சொல்லுவோம். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா எல்லாரும் இங்க சொல்றாங்க அந்த தண்ணி அவ்வளவு கிளியரா இருக்கும். எப்படின்னா தாஜ்மஹாலோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம அங்க வந்து பார்த்தா ட்ரோன்ல தெரியுமா. நம்ம ட்ரோன்ல வீடியோ எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு பழக்கம் இல்லை. ஆனா இங்க இருந்து இப்ப நம்ம அந்த தண்ணியை பத்தி சொல்லுவோம். இப்ப என்ன தண்ணி அவ்வளவு கிளியரா இருக்குமா. குடிச்சா அப்படியே அந்த கூவா போட்டு அந்த தண்ணி மாதிரி இருக்குமா. சோ இப்ப அந்த தண்ணி என்னதுன்னா கிட்ட போய் பார்த்தோம் போது அதை பார்த்தா கிட்ட வந்து பார்த்தா இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறதுனாலதான் வந்து கிளியரா இருக்க மாதிரி கிட்ட வந்து பார்த்தா தெரியுது அது அவ்வளவு அழுக்கு இருக்கு அப்படின்னு. அது எவனோ வந்து துப்பியா வச்சிருக்கானுங்க. கேட்டா அது புனித நீர் சொல்றாங்க. எனக்கு அதை நம்பவே முடியல. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எனக்கு புனித நீர் சொன்ன கிட்ட வந்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இது சரி ஏதோ தூரத்துல இருந்து பார்த்த போது புனித நீர் அந்த நீர் கிட்ட வந்து பார்த்தேன். ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவ்வளவு அழுக்கா இருக்குங்க இந்த தண்ணி. ஆனா வந்து பின்னாடி யமுனா ரிவர் இருக்கு. அது அங்க வந்து இவங்க தண்ணியே வருவாங்க. எப்படின்னா அங்க தண்ணி எல்லாம் இருக்காங்க பாருங்க. தண்ணி எல்லாம் இருக்கா அதை காமிக்கிறோம். ஆளுங்களா இருக்காங்க. அது இப்படி தண்ணி ஒரு இருக்கு. எப்படின்னா அது வேஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுத்தா தண்ணி வரணும். கையத்துல தண்ணி வராது அந்த மாதிரி. ஓகேவா. அணில் அதிகமா இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். அணில் அங்க எவ்வளவு குரங்கு பாருங்க. அப்படியே பார்க்க அப்படியே இருக்கு. அந்த குரங்கெல்லாம் பாருங்க. குரங்கெல்லாம் இருக்கு. இங்க வந்து எவ்வளவு அழகா இருந்ததுன்னா எத்தனை அணில் இங்க சுத்தம். நம்ம வீட்டுல ஒரு அணில் பார்த்தாலே பெரிய கதைங்க. இங்க அவ்வளவு அணில் சுத்துதுங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் அப்படின்னு. ஸோ அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிட்டா அப்புறமேட்டு தெரிஞ்சது இந்த டிவிக்கு அணில் இல்லை. அதனால அணில்லாம் சொல்றாரு. தண்ணியில குடிக்க போகுது. போது அந்த குரங்குக்கு அந்த குட்டி குழந்தை லாங் ஜம்ப் பாட்டுலாம் பாரு. பக்காவான தாமோனா பாத்தீங்களா டீசெண்டா ஒண்ணு நடந்து போகுது, ரெண்டு நடந்து போகுது. ஆமாங்க. ஆனா சில எகிரி விக்கி பாக்குறீங்க. அப்புறம் அங்க ஒரு 4 குழந்தை நடந்து போயிட்டு இருக்குது. ஆமாங்க. சுமி கிருஷ்ண போறாரு. அவர் வந்து விஜய் படம் விஜய் போல குழந்தை முதுகு தாங்கி வச்சுட்டு போறாரு. அங்க பாத்தீங்களா அங்க ஒரு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா குரங்கு போல தன்னானி நானு தோனி நானும் அப்படின்னு அந்த மாதிரி அம்மா பீஜம் போட்டு அவங்களுக்கு கஷ்டப்பட்டு அந்த குரங்கு அணைய கூட சளி பிடிச்சிரும். அப்புறமேட்டு தும்பும் அது போன இது பண்ணு சொல்லிட்டு அவங்க அம்மா கஷ்டப்பட்டு அவங்க முதுகுல வச்சு போறாங்க. இதாங்க பத்தி பேசணும். நன்றி பாய். இப்போ வந்து உங்களுக்காக சொன்னேன். அதுக்காக இந்த பிஎஸ்சி சேனலுக்கும் எனக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் ஒன்று பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. அப்படியே வாட்ஸ்அப்ல சொல்லுங்க, எல்லாமே பண்ணுங்க. எங்க வயசுல ஆசை பிஎஸ்சி அதிகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. And this is your cameraman signing off.